Hi friends, நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்ப கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதாவது ஓமப்பொரி எப்படி செய்யறதுனா வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனில் வந்து ஓமம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அரை கப்பில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஒரு கப் அளவு வந்து கடலை மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவு வந்து அரிசி மாவு ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நம்ம ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனில் வந்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூனில் வந்து கலருக்காக மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆயிலை வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஆயில் வந்து ஹீட்டாக இருக்கும்னா அதனால் இதே மாதிரி எல்லாம் அந்த உப்பு மஞ்சள் பொடி அந்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா கையில் வந்து நல்லா எல்லா பக்கமும் நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கெட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ வந்து நம்ம அந்த ஓம வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கப் அளவு கிட்ட வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சு. மெஷரிங் கப்பில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம பிசைஞ்சு கொண்டு வந்துக்கலாம். லைட்டாக தண்ணியை தெளித்து ஆட் பண்ணுங்கள். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தின்னாகவும் இருக்கக்கூடாது மாவு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாவு வந்து ரொம்பவும் ஒட்டக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து இடியாப்ப உரலில் வந்து லைட்டாக ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதில் வந்து நம்ம அந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம ஒரு செட்டாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த மாவு வந்து உங்களுக்காக புழிஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், மாவு வந்து நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்தால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா உதிரியாக சூப்பராக வரும். பார்த்திங்களா, மாவு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். ஆயில் வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஹீட் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் பொறுமையாக சுற்றி விடுங்க. இல்லாட்டி ஹீட் வந்து நம்மளுக்கு வந்து மேலே அடிக்கும். அது மேலே அடிக்காமல் நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பிகினர்ஸ் வந்து பார்த்தே பண்ணுங்கள். நம்மளுக்குன்னா ஆயில் வந்து அப்படியே மேலே அடிக்கும். அதனால தான் இது கொஞ்சம் ஆயில் வந்து அடங்கட்டும் கொதிக்கிறது. பார்த்திங்களா, கொஞ்சம் கொதிக்கிறது வந்து இப்போ அடங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. இப்போ அந்த கம்ப்ளீட்டாக ஆயில் வந்து நல்லா கூல் டவுன் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இப்போ வந்து வெயிட் பண்ணலாம். பார்த்திங்களா, இப்போ ஆயில் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த பேட்சையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். மெதுவாக சுற்றிடுங்க. ஆயில் வந்து அந்த சுற்ற நம்மளுக்கு வந்து கையில் வந்து ஹீட் அடிக்கும். அதை வந்து கொஞ்சம் பார்த்தே நல்லா மெதுவாக பண்ணுங்கள். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக சுற்றியாச்சு. இது வந்து இப்போ வேகட்டும். அதே மாதிரி வேக வச்சுருங்க. ஆயில் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பராக நம்ம வந்து ஓமப்பொடி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி கருவேப்பிலையை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம வந்து உதிர்த்து விட்டுடலாம். வாவ், ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா சவுண்டே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். அதே மாதிரி சட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் தான். நம்ம மாவு ஒரு 5 நிமிஷம் இப்போ செய்ய போகிறோம். நம்ம போட்டு எடுக்க ஒரு 5 நிமிஷம், கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்ப டேஸ்டியான ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஓமப்பொரி வந்து எப்படி செய்கிறது நான் வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.